தாயுடைய தூக்க மாத்திரைய 4 வயசு பெண் குழந்தை உட்கொண்டு பரிதாபமா உயிரிழந்தது பலரையுமே சோகத்தில் ஆழ்த்திருக்கு. அடுத்தடுத்து 2 குழந்தைகளை பறிகொடுத்த தாயின் விபரீத முடிவு. மிகுந்த மனவேதனையில் தத்தளிக்கும் குடும்பம். சென்னை தாம்பரம் அடுத்து இருக்கக்கூடிய சேலையூர் சந்தோஷபுரத்துல தன்னுடைய தாய் சுதாவோட வசிச்சுட்டு வரவங்க தான் 31 வயதாக கூடிய அஸ்வினி அப்படின்றவங்க சிறுசேரியில மென்பொருள் நிறுவனத்துல பணிபுரிஞ்சிட்டு வராங்களாமா. இவங்களுடைய கணவர் குஜராத்ல பணிபுரிஞ்சிட்டு வராங்களாமா. இவங்களுக்கு 7 வயசுல மூத்த மகன் ஒருத்தவங்க இருந்திருக்காங்க. ஆனா அவங்க கடந்த ஜனவரி மாசம் தான் உடல்நிலை சரியில்லாம உயிரிழந்திருக்காங்க. இதனால இந்த தாய் அஸ்வினி ரொம்பவே மன உளைச்சல்ல தூக்கமின்மையால பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதுக்கு மருத்துவர்கள் பரிந்துரையில தூக்க மாத்திரைகளை பயன்படுத்திட்டு வந்திருக்காங்க. இந்த நிலையில தான் அவங்க தூங்குறதுக்கு முன்னாடி அவங்களுடைய படுக்கை பக்கத்துல இந்த மாத்திரைகளை வச்சுட்டு கழிவறைக்கு போயிருக்காங்க. அப்போ அவங்களுடைய எல்கேஜி படிக்கக்கூடிய 4 வயது மகள் என்ன பண்ணிருக்காங்க, இந்த தூக்க மாத்திரையை தவறுதலா எடுத்து சாப்பிட்டிருக்காங்க. அதை தொடர்ந்து அந்த குழந்தையும் தூங்கிருக்கு. காலை 4 மணி அளவுல எழுந்து பார்க்கும்போது குழந்தையுடைய வாயில நுரை தப்பி இருக்கு. மகள் இறந்ததை பார்த்து ரொம்பவே அதிர்ச்சி அடைந்த இந்த தாய் அவங்களுடைய கணவருக்கு தகவலை தெரிவிச்சுட்டு அவங்களும் விபரீத முடிவெடுக்க முயற்சி செஞ்சிருக்காங்க. இதை தொடர்ந்து காலையில குழந்தைய பள்ளிக்கு அனுப்புறதுக்காக அந்த தாயுடைய பாட்டி கழிவறைக்கு வந்திருக்காங்களாமா. அப்போ அஸ்வினி ரத்த வெள்ளத்துல இருந்ததை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. கூடவே அந்த குழந்தையும் பரிதாபமா உயிரிழந்திருக்கு. தகவல் அறிஞ்ச சேலையூர் போலீசார் அவங்களை மீட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கும் குழந்தையுடைய உடலை பிரேத பரிசோதனைக்காக குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கும் அனுப்பி வச்சிருக்காங்க. குழந்தையுடைய இறப்புல சந்தேகம் இருக்கிறதால தடயவியல் துறையினர் சம்பவ இடத்துல ஆய்வு மேற்கொண்டு வராங்க அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. சம்பவம் அந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு.